ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, சிறுபருப்பை நல்ல வாசம் இந்த மாதிரி செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவந்து வரணும், கருத்து போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து சேர்த்துக்கணும். இந்த உளுந்து நம்ம முழு உளுந்து சேர்த்திங்க அப்படின்னா அந்த செவந்து வர்றது கரெக்டாக தெரியாது. நம்ம வறுப்பு கூட்டிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும். அதனால் உடச்சி உளுந்தே எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக ஆற வச்சுட்டு சிறுபருப்பையும் கருப்பு உளுந்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து திரித்து எடுத்துக்கணும். நம்ம ரெண்டும் அரை கப் எடுத்திருந்தோம் இல்லையா, ஒரு கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜாக்கரி, வெல்லமோ இல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இனிப்பு குறைவாக வேணுங்கிறவங்க ஒரு 1/4 கப் குறைவாக சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்சியில் திரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் திரிச்சிருக்கிறதுனால பருப்பு லைட்டாக அந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இதை நம்ம சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிப்பு தட்டில் கூட சலிச்சுக்கலாம். நீங்கள் மொத்தமாக நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா இதை வறுத்து மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுத்து திரிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சலிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நல்ல பவுடர் ஆகிடும். அது வழக்கமாக இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுக்குறோம், இல்லை லட்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த லட்டு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சலிச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கலாம். கரெக்டாக அரை கப் தேவைப்படாது, அதை விட குறைவாக தான் தேவைப்படும். நெய் நல்லா சூடாகணும். நெய் சூடாயிட்டான்னு பதம் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அந்த சூடான நெய்யை மாவில் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொரியணும். பாருங்கள், இன்னும் சூடாகலை. இப்போ நான் விட்டுறது பார்த்தீங்களா, பாக்கையிலேயே உங்களுக்கு தெரியும், அப்படியே மாவு பொரியுது. இதுதான் பதம். இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் நெய். ஃபுல் மாவுலையும் மொத்த மாவுலையும் கலந்துடாதீங்க. ஒரு பகுதி மாவில் மட்டும் நல்லா கொதிக்கிற நெய்யை விட்டுக்கோங்க. மாவு இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்படி இருந்தால் தான் லட்டுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உடஞ்சி போகாமே இருக்கும். இப்போ ஒரு கரண்டி காம்பு வச்சு அந்த நம்ம நெய் விட்டோம் பாருங்கள், அந்த பகுதியை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நிறைய முந்திரி பருப்பை சின்ன சின்ன துண்டாக உடச்சி நெய்யில் வறுத்து கொட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாதாம் மற்ற நட்ஸ் எல்லாம் இதுக்கு எடுப்படாது. ஏன்னா இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெய் விலங்கா அப்படின்னு சொல்லுவோம். சிறுபருப்பு வச்சு நீங்கள் தனியாகவும் பண்ணலாம். ஆனால் கருப்புளுந்து சேர்த்து செய்யலை, இன்னுமே ஹெல்த்தி. இது கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த அளவு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஆற வைக்காதீங்க. உங்களுக்கு கையில் பொறுக்க முடியலை அப்படின்னா நம்ம நெய் கலக்காத மாவு இருக்குது பாருங்கள், அதை கையில் தொட்டுட்டு உருண்டை பிடிங்க. நல்லா சூப்பராக பிடிக்க வந்துடும். முதல்ல சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் இறுகிடும். இந்த உருண்டையில் டெய்லி நீங்கள் ஒரு லட்டு கொடுத்தாலே போதுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உங்களுக்கு ப்ரோட்டீனும் அதிகமாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் போட வேண்டியதில்லை. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இந்த மாதிரி இறுகி வராது. நெய் வாசமே நல்லா இருக்கிறதுனால நம்ம ஏலக்காய் தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. திரும்ப லைட்டாக நெய்யை சூடு பண்ணிவிட்டு மீதம் உள்ள மாவில் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கொதிக்கிற நெய்யை விடையில் தான் உங்களுக்கு நல்ல உருண்டை பிடிக்க வரும். நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த நெய் ஆறி இருக்கும், சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வறுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கருப்புளுந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். கருப்புளுந்து அதிகமாக சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா வாயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு ஈக்குவல் போர்ஷன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.